வணக்கம் அனைத்து தமிழ் மக்களே. இன்று நாம் கண்ட ஒரு அற்புதமான மனிதர், காணப்போகக்கூடிய அற்புதமான மனிதர் திரு ஐயாசாமி ஐயா அவர்கள். செம்மேடு. இவர் தன் வாழ்நாளிலே கல்வி வரவில்லை என்று ஆசிரியரால் ஒதுக்கப்பட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்தை அணுகி அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் தன்னகமாக்கி கொண்டு அதோடு அவர் புத்தகத்தோடே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். விவசாய தொழில், அவர் அடுத்தது படிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கல்வி புத்தகத்தை கற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு தமிழ் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை தான் நாங்கள் இன்னைக்கு சந்திக்கிறோம் நம்மளுடைய நிகழ்வில். ஐயா வணக்கம். உங்களை சந்திச்சதுல வணக்கம்ங்க. உங்களை சந்திச்சதுல பெரிய மகிழ்ச்சி. இப்போ தமிழினுடைய நிலை, அதாவது ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது வள்ளுவர் சொல்வதோ இல்லை வேற ஏதாவது புலவர்கள் சொல்வதை உங்களுடைய அந்த கவியை சொல்லி உங்களுடைய அந்த எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஒரு விரிவுரையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தமிழினுடைய ஆழத்தை பற்றி. தமிழ் வந்துங்க, திங்களோடும் உடுக்கடோடும் சிடுங்கதிர் தன்னோடும் பிறந்தோம் நாங்கள். சூரிய சந்திரன் இருக்கிற முதலே தமிழ் இருக்குதுங்க. அந்த காலத்து மன்னர்கள் எல்லாம்ங்க உலகத்தில் எங்கேயுமே பிரான்சுக்கு பின்னாலேயும் மற்றதுலையாங்க சங்கம் வச்சு நடத்தக்கூடிய ஒரே மொழி நம்ம தமிழ் மொழி தாங்க. மன்னர்கள் தன்னுடைய ஒரு தாய் மொழியை தாய்க்கு மேலா கருதி எல்லாமே வளர்த்துனாங்க. அப்புறம் நம்ம புலம்பெயர் பெருமக்கள் அதை விரிவு பண்ணாங்க. நீங்க தமிழ படிச்ச அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. தமிழ் படிக்கிற போது உங்க உணர்வு எப்படி இருக்கிறது? அது என்ன சொல்றாங்க, தமிழை படிக்கிற போது ஒரு தன்னை மறந்த நிலைன்னு தான் சொல்ல முடியுது. தமிழ்ல இருக்கிற ஒரு ஆழங்களுக்கு ஒரு சாதாரண பாமரனுக்கு எந்த நிலைனா படிச்சவங்க மத்தியில தமிழ் அது அமுத மொழி. தமிழ்னு சொன்னீங்கன்னா அது அமிழ்தன வருங்க. தமிழுக்கும் அமுதென்று பேருங்க. அவ்வளவு தூரம் நம்ம தமிழை பெரியவியெல்லாம் வளர்த்திருக்காங்க. ஏன்னாங்க அவ்வளவு தூரம் வேண்டாங்க. ஒரே ஒரு சொல்லுங்க, இன்னைக்கு ஐநா சபையிலையோ மற்றதுலையோ யாதும் ஊரே யாவரும் பேரீர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் எப்படிங்க? யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாம் நம்ம சொந்தம் தான். பேரீர்னா தமிழ்ல சொந்தங்க. நீங்க சொல்றது போது இன்னைக்கு உலகம் எல்லாம் பொது உடைமை, எல்லாத்துக்கும் எல்லாம் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியத பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம தமிழன் உணர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறது நிச்சயமாக. அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ரோம்புகள் முழுவதும் முகூர்த்தத்துக்கெல்லாம் தலையிட்டாங்களே. ஒரு நல்லவங்கிட்ட ஒரு செல்வம் இருக்குதுன்னா அது உதாரணம் வள்ளுவனை சொல்லாம எல்லாத்துக்கும் கூட சொல்லிட்டாங்க தமிழுக்கு. அதனாலதானே மகாகவி பாரதி வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. மண்ணுக்கெல்லை உண்டுங்க. இது ஆஸ்திரேலியா, இது அமெரிக்கா, இது லத்தீனு, இது பிரான்ஸ்ல இருக்கேன். மின்னுக்கெல்லை உண்டுங்களா? இல்லைங்க. வானமளர்ந்தது அனைத்து மலர்ந்த வன்பொழி வாழியவர்கள். சாதாரணமான வரி. வள்ளுவன் தன்னை மீண்டும் சொல்லிக்கிறேங்க, வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. இதையே கம்பர் சொல்றாருங்க. 10,000 பாடல் எழுதின கம்பர் சொன்னாருங்க, உலகம் யாவையும் தாமிரவாக்கலும் நிலைத்தலும் நிறைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கா அழகலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் சொன்ன கம்பரு தமிழை பத்தி சொல்ற போது ஒரே வழி சொன்னாருங்க. இதுல விட மேன்மை ஏதாவது உண்டா? தமிழ் எனும் அளப்பெரும் சலதின் கடலில் தருங்க. இப்போ இந்த தமிழ் என்கின்ற கடலை இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவசியம் ஒண்ணுனாங்க, தன்னை தானே உணராத ஒரு தன்மை தானுங்க. நம்ம மொழியினுடைய தன்மைய இன்னைக்கு ஆங்கில மோகமும் சரி மற்றதும் சரிங்க. ரெண்டு தமிழன் சந்திக்கிற போது தமிழ்ல உரையாடல் வாருது இல்லைங்க. அக்கறை இல்லாத ஒரு தன்மையை தவிர ஆங்கிலத்தினோட நுடி நாட்டுல வருதுங்க. சிஸ்டருங்கிறா, பிரதருங்கிறா, என்னுடைய மனைவின்னு சொல்லு அல்லது துணைஞ்சாருன்னு சொல்லு, எத்தனையோ வார்த்தை இருக்குதுங்க. தமிழ்ல வார்த்தைக்கு பஞ்சங்களா இல்லைங்க. இந்த தமிழ நாம கடைபிடிக்கிறதுனால என்ன நன்மைகள் உண்டாகுது? அதாவது என்ன உண்டாகும்னு நினைக்கிறீங்க? என்ன நன்மை உண்டாகும்னாங்க, அடிப்படை ஒழுக்கம்ங்க.
ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்த அப்படின்னாங்க. இது நம்மளை நெறிப்படுத்தி வகைப்படுத்தி கொண்டு போறத நம்ம மொழி. மொழிங்கிறது என்னங்க? தாய் மொழி. நாங்க அம்மா கிட்ட இருந்து சில பண்பாட்டுகளை கத்துக்கிறவங்க. நம்மளை வடிவகுக்கிறது நம்ம புலவர் பெருமக்களுமே தமிழை சார்ந்து இருக்கிற ஒரு வேத நூல்கள் தானுங்க. அப்போ நீங்க சொல்றது பார்க்கிற போது சித்தர்கள் வழி அப்போ அத்தனை நெறிமுறைகளும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி சந்தோஷமா பாருங்க. அப்படி சாதாரணமா சொல்லுங்க. அப்படி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே தமிழ் கற்றுக்கொண்டால் அவன் ஒழுக்கமாகவான்னு சொல்றீங்க இல்லைங்களாங்கய்யா? நிச்சயமா அதுல சந்தேகமே வேண்டாங்க. அதாவது என்னன்னாங்க, தமிழுக்கு அந்த தகுதி உண்டுங்க. நீங்க எல்லாரும் சொல்லக்கூடியதுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து மிக மிக மாறுபட்டு ரொம்ப சிறப்புடைய கருத்துக்களா இருக்குது. பாருங்க பாத்தீங்கன்னா சரி, இப்போ நம்மளுடைய தமிழ் கற்றுக்கொண்டால் ஒரு குழந்தை ஒழுக்கமான குழந்தையாக மாறும். நிச்சயமா நிச்சயமா நிச்சயமாங்க. அதுல சென்ற பாருங்க, ஔவையாரு சாதாரண குழந்தைக்கு சொல்றதுங்க, அறம் செய்ய விரும்பு, மூன்றே சொல், நீ தானதற்கு செய்ய, மாறுபது சினம், கோபத்தை அணியக்கூடியது, இயல்பது கலவியல், சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்து நீ இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஈவது விளக்கல், அடுத்தவனுக்கு ஒண்ணு செய்யறது நிறுத்தாது. ஔவையாருக்கு மேல அப்படி எத்தனையோ தமிழ் சமுதாயத்தை நம்ம தமிழை கற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் அந்த குழந்தைகள், அதாவது ஒரு காலத்துல அவன் பெருசாகலாம், அதற்கு அடுத்த காலகட்டங்கள்ல அவனுக்கு மன இறுக்கங்கள் எல்லாம் வருகின்ற போது தமிழை நாடி இருக்கக்கூடிய குழந்தைகள் தடம் புரண்டு செல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள், சிறப்பான வாழ்க்கை அமைவார்னு திரு ஐயாசாமி ஐயா புலவர் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது சாதாரண மொழி அல்ல, இது ஞான கொடுக்கக்கூடிய ஒரு மொழி என்று ஐயா சொன்னதுல மிக மிக மகிழ்ச்சி ஐயா. அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாட்காஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு இது போல ஒரு நேர்காணல் நம்ம சந்திக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு தமிழ் குடிமக்களுக்குங்க, குடிமக்கள்னா வேறங்க, நாம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஒவ்வொரு தமிழருங்க தமிழனை மறக்காம இருக்கணுங்க. தன்னுடைய குடும்பத்துல தமிழ் வளரணும்னா அது அமுத மொழிங்க. எவனாலையும் இந்த உலகம் இருக்க வரைக்கும் தமிழ் இருக்குங்க. தமிழ் அழிக்கணும். இலைகள் மறைத்த மனத்தை பரப்பும் பெருமை உடையது முல்லை, ஒருவன் புகழை ஒருவன் மறைத்து உயரம் வரலாறுல்லைங்க. நம்ம கவியரசர் சொல்லுவாருங்க, தீவாய் நினை எதற்கனை தம் சூழ்ந்தாலும் தனி தீவாய் விளங்குகின்ற எம் தாய் நீ கவிஞர் வாய். மோசமான ஒரு ஆளுநர் தமிழை அழிக்க நினைச்சாலும் இறந்த மாதிரி தனி தீவாய் பாருங்க, தீவாய் நினையதற்கு இதம் சூழ்ந்தாலும் தனி தீவாய் விளங்குகின்ற என் தாய் நீ. தமிழை பத்தி நீ கவலையப்பட தேவையில்லைங்க, தமிழரை பத்தி தான் கவலைப்படுவோம். காரணம் அவன் தமிழ் கிட்ட வரணுங்க. நான்